இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. Very good morning. Today is 11th November 2025 Tuesday. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் போதுமானவராகவும் பெரியவராக இருக்கிறார். இஸ் upholding us, is giving us a new strength. புது பலத்தாலே நம்மளை பலப்படுத்தி வருகிறார். சோர்வான காரியங்கள், அதே வேளையில் தாக்கங்கள் நமக்கு வந்தாலும் ஆண்டவர் நமக்கு பலனாக இருக்கிறார். சரி, தொடர்ந்து நான் பார்க்குறோம், ஆண்டவர் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்கிற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அங்கே ஒன்றும் இல்லை, அவங்க மேலே பரிதவித்து அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. 4000 ஆண்கள் புருஷர்கள் சாப்பிட்டதாக வேதம் சொல்லுகிறது. நமக்கு தெரியும் அந்த சம்பவம். அதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? நம்மை விசாரிக்கிற ஒரு இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அற்புதங்கள் அடையாளங்களும் இன்றும் செய்கிறார். எதற்காக செய்கிறார் என்றால் நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக. தான் தேவன் என்பதை நீங்களும் நானும் இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆகவேதான் இயேசு சொன்னார், என் சமாதானத்தையே நாங்கள் கொடுக்கிறேன் என்று. சரி, இன்றைக்கான வசனம் மார்க் 8:12. சரிங்களா, நாம் கடந்து போவோம். 12ஆம் வசனம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அங்க இருக்கிற பரிசேயர்கள்லாம் இயேசுவினிடத்துல சைன், ஒரு அடையாளத்தை கேட்கிறார்கள். அதுக்கு தான் அவர் பதில் சொல்கிறாரு. Verse 12, 8:12 Mark. But he signed deeply in this spirit, he said, why does this generation seek for sign? Assuredly, I say to you, no sign shall be given to this generation. அவர் தம்முடைய ஆவியினாலே பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததி அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி தொடர்கிறாரு. காரணம் 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பரிசேயர் அவருடைய தர்க்கித்து தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லேலூயா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவர் செய்கிற அற்புதத்தை, சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுலாம் பார்த்துட்டு தான் ஒரு அடையாளம் கேட்கிறார்களாம். இதாங்க மனுஷன் சாத்தான். மனிதனுடைய கோரிக்கைகளை ஆண்டவர், அதாவது மனிதன்னா தந்திரமான பிசாசினுடைய காரியங்களை தந்திரமாக ஆண்டவரை மடக்குவதற்காக கேட்குற கேள்விக்கு ஆண்டவர் பயங்கரமான பதிலை கொடுப்பார். நீ அடையாளமா கேட்குற, இந்த அடையாளம் அப்படின்னு செஞ்சு காட்டியிருக்கலாமே. ஆனால் அவர் செய்யவில்லை. மனிதனுக்காக எதையும் செய்யாதீங்க. மனிதனை திருப்திப்படுத்துவதற்காக, மனிதன் சொல்லுகிறானே என்று செய்யாத. ஆண்டவர் அவர் அடையாளத்தை காட்டி அவங்க எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்க முடியுமே. அப்படி அவர் விரும்பவில்லை. அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வர வேண்டும், அவர்தான் ஆண்டவர் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, மாற்றத்தை நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். காரணம், அவருடைய சாயலாய் நாம் படைக்கப்பட்டவர்கள். அப்ப ஆண்டவர் அவர் சொல்றது கேட்டோடனே, இன்னும் அடையாளம் கேட்குறீங்களா? நீங்க உங்களுக்கு அடையாளம் கொடுப்பதில்லை. அடையாளங்கள் மேல் அடையாளம், அற்புதங்கள் மேல் அற்புதம், அதிசயம். அவர் பேசுகிற வார்த்தைகள், ஆண்டவர் கோட் பண்ணுகின்ற தீர்க்க தரிசன வார்த்தைகள், பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறாரு. அங்கே இயேசுவின் நாமம், அவருடைய நாமம், அவர் அற்புதங்கள் செய்கிறதை காண்கிறார்கள். குருடன் பார்வை அடைகிறான், முடவன் நடக்கிறான். பிறவி குருடன், பிறவி செவிடன், பிறவி முடவன், எல்லாருக்கும் அற்புதங்கள் நடக்கிறது. இந்த உலகத்திலே நடக்காதது நடக்கிறது. அதையெல்லாம் பார்த்துட்டோம். அவன் கேட்குறாங்க, எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு அடையாளம் கூட. ஏன்னா அந்த பூமியில் பார்க்குற அடையாளம்லாம் பத்தாது, வானத்திலிருந்து ஒரு அடையாளம் கேட்குறான். ஐயா, வானத்திலிருந்து ஒரு அடையாளம் வந்துருச்சியா? அவர் மனிதனாய் பிறந்தப்ப வானத்தில் நட்சத்திரம் தோன்றி அவரை காண்பதற்கு சாஸ்திரிகள் வந்தாங்க ஐயா. இதுக்கு மேலே ஒரு அடையாளம் என்ன? அருமையான சகோதரனே, சகோதரியே, அடையாளம் தேடாத, ஆண்டவரை தேடு. உன் இதயத்தை ஆண்டவருக்கு கொடு. அப்பொழுது அடையாளம் உன் வாழ்க்கையிலே வந்துவிடும்.
ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியிலே ஒருவன் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியை அல்லது அவருடைய ராஜ்யத்தை முத்திரை அணிகிறான் என்று பவுல் சொல்லுகிறார். முத்திரை, யூ ஆர் சீல்டு. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளின் ஆழங்களை புரிந்து அறிந்து உணர்ந்து உமக்கு ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யுங்க. Help us, Lord, to understand the deeper meaning in your word. Thank you, Holy Spirit. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி நாங்கள் உமக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலேயா இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவராக இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியா, ஆண்டவர் நல்லவர் என்பது உங்களுக்கு தெரியும். ஆமாதானே? நீங்கள் அவரிடத்தில் அடையாளம் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? உங்களை ரட்சிப்பதே பெரிய அடையாளம். ठीक है. God bless.